இறைவனாக கொண்டு அவனை மட்டுமே உள்ளத்தில் முழுமையாக நிலைநிறுத்தி அந்த சிவத்தோடு உருபவனே சிவனடியார். அவனுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சிவபெருமானுடைய குணங்கள் எப்படி இருக்குமோ அந்த குணங்கள் போல தன்னை மாற்றிக்கொண்டே ஒரு எண்ணங்கள் எல்லாம். அவங்கதான் சிவனடியார். சிவபெருமானுடைய குணங்கள் என்ன? அவருக்கு இதுதான் குணம் நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ சில குணங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் குணங்கள் எல்லாம் கடந்தவர். அவருக்கு இதுதான் குணம்னு சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட இறைவன் அவரு. குணமிலி மதியன்னு வரும். அதனால சுவாமிக்கு குணம் இதுதான் குணம் சொல்ல முடியாது. குணத்தெல்லாம் கடந்தவர் இறைவன். ஆனா சிவனடியார் எப்படி இருப்பாங்கன்னா, மிகவும் உள்ளமானது சிவத்திகே நினைத்து நிற்கும். யார் என்ன பத்தி சொன்னாலுமே கவலையே படமாட்டாங்க. அவங்களுக்கு வர துன்பத்தையும் அவங்க எனக்கு வினைக்குப்பா எவ்வளவு பெரிய துன்பம் வந்துச்சு, பரவாயில்லப்பா அடுத்த வினை என்ன அப்படின்னு எதிர்நோக்கி இருப்பாங்க. எந்த துன்பம் வந்தாலும் தான் செய்ததுதான் அப்படின்னு ஏத்துக்க கூடியவங்க. இன்னொன்னு, பெரிய ஆனந்தம் வந்தா இறைவன் கொடுத்ததுன்னு ஏத்துப்பாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டாங்க. என் நேரமும் நம்ம சாப்பாடு போல சிவபெருமான உள்ளத்துல எடுத்துப்பாங்க. பார்த்தீமா இந்த மாயை வாழ்க்கைய ஊர்கா போல எடுத்துப்பாங்க. சாதாரண மனிதர்லாம் சாப்பாடுதான் வாழ்க்கையா ஊர்காவா இறைவன் எடுத்துப்பாங்க. சிவனடியார்கள் 90% சிவபெருமானியே சிந்தையில வைத்து கொண்டு அவனோடு இன்புறுவாங்க. சிற்றின்பமே போதுன்னு அதிலேயே கிடந்துருவாங்க மற்றவர்கள். ஆனா அதை விட பேரானந்த பெரும் கடலின் திருவடியோடு இணைந்து இன்பத்தில் தோய்ந்து நிற்பாங்க. அவங்க சிவனடியார். அவங்களுடைய குணம் மிகவும் தூய்மையா இருக்கும். தனக்கே ஒண்ணுமே இல்லைன்னா கூட அடுத்தவர்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அடுத்தவர்களுக்கு பிச்சையாவது ஏந்து அவங்களுக்கு உணவினுடைய பசியை தீர்க்கக்கூடியவங்க. மிகவும் எளிமையா இருப்பாங்க. பொருளை தேடி போக மாட்டாங்க. செல்வம், பொருட்செல்வம் வேணும் வேணும் போடவே மாட்டாங்க. அருள் செல்வம் ஆகிய அந்த ஈசனையே நோக்கி இருப்பாங்க. அப்படி பொருள் செல்வம் நிறைந்து இருந்தாலும் அந்த பொருள் செல்வத்தை ஈட்டி நல்ல நல்ல செயல்களுக்கெல்லாம் செயல்படுத்துவாங்க. அவங்க கிட்ட பொய் இருக்கக்கூடாது. அவங்கதான் சிவபக்தர்கள்.